ராசா என்று கமலஹாசன் நடித்த படத்தை சொல்லுவாங்க. அக்கம் பக்கமும் பார்க்காமல் ஆகாச பார்வை பார்த்துக் கொண்டு கையில் இருக்கும் தொலைபேசியை காட்சியை பார்த்துக் கொண்டு தனது தாலி என்று இந்த ஹெட்போனை முக்கியமாக கழட்டு தாலியை கூட கழட்டி வைத்து விடுகிறார்கள். ஆனால் இதை கழட்டுவதில்லை. இது ஆண் பெண் இருபாலருக்கு முக்கியமான தாலியாகி போய்விட்டது. அப்படியாப்பட்ட காலம் என்று ஒன்று நினைத்த நம்ம தீர்க்க தரிசனமாக இது தமிழ் பெண் என்று தமிழ் கலாச்சாரத்தை உயர்த்தி பிடித்து கொடி பறக்க விட்டு கொடியேற்றி பறந்தவனே, இந்த நேரத்தில் இதை நான் நகைச்சுவையாக சொல்லவில்லை. இந்த மரம் வீட்டுக்கு முன்பு ஆகாது என்றாய். அப்துல் கலாம் 10 மரம் என்றார்கள், வீட்டுக்கு 1 மரம் என்றார்கள். ஆனால் என்று முருங்கை மரம் வீட்டுக்கு முன்பு இருந்தா பின்பு இருந்தானா இருந்து விட்டு போகட்டும் என்று அதன் அர்த்தத்தை அதன் அறிவியலத்தை புரிந்து கொண்டு கிராம பஞ்சாயத்துகளின் நகைச்சுவைகளை நல்ல கருத்துக்களை எப்படி உன்னால் இப்படி திரைக்கதை செய்ய முடிந்தது? உனக்கு தொழில் கற்றுக் கொடுத்த பாரதி ராஜா, இளையராஜா அனைவருமே திரைக்கதை ஜாம்பவனாக திரைக்கதை மன்னனாக அல்லவா உன்னை தமிழ் திரையுலகமே பார்த்தது. ஆம், பாரதி ராஜா பல்கலைக்கழகம் அல்லவா நீங்கள். உங்களுக்கு பின்பு பாண்டியராஜன், பார்த்திபன், திரையுலகம் ஒவ்வொரு ஜாம்பவனாக இணைந்து கொண்டிருக்கிறது. இனிவரும் கடந்த இந்த வாரங்களில் மறந்த இயக்குநர்களை போல முன்வந்த இயக்குநர்கள் இனிவரும் காலங்களில் உங்களை போன்ற இயக்குநர்களை நாங்கள் எதிர்பார்த்து வருத்தத்துடன் உங்களை வழி அனுப்பி வைக்கிறோம். உங்கள் ஆத்மா சாந்தி அளிக்கும். வணக்கம்.